தந்தையின் கடைசி ஆசையை நிறைவேற்ற மறுத்த கடைசி மகன். தந்தையின் பிரேதத்தை மூத்த மகன் திருமண மண்டபத்தின் வாசலில் வைத்ததால் ஏற்பட்ட பரபரப்பு. பிரச்சனையை போலீசார் தலையிட்டு தீர்த்து வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த பேச்சாவடி பகுதியை சேர்ந்தவர் கணேசன். இவருக்கு 3 மகன்கள் உள்ள நிலையில் முதல் மகன் ரகுராமன் வெளிநாட்டில் தொழில் நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். கடைசி மகனாக சீதாராமன் தனது சகோதரர் ரகுராமனுடன் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் ரகுராமன் வெளிநாட்டில் சம்பாதித்து அனுப்பிய பணத்தை கொண்டு அவரது தந்தை கணேசன் பேச்சாவடி பகுதியில் வணிக வளாகத்துடன் கூடிய திருமண மண்டபத்தை கட்டியதாக கூறப்படுகிறது. சகோதரர்கள் அனைவரும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்த நிலையில் வயது முதிர்ந்த நிலையில் கணேசன் இந்த திருமண மண்டபத்தை தனது மனைவி பானுமதி பெயரில் உயில் எழுதி தந்துள்ளார். ஆனால் அதற்கு உடன்படாமல் திருமண மண்டபத்தை 7 ஆண்டுகளாக ஆக்கிரமித்துக் கொண்ட இளைய மகன் சீதாராமன் கூட்டு குடும்பத்தில் இருந்து பிரிந்து இரு தரப்பினரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் கணேசன் வயது முதிர்வால் நேற்று உயிரிழந்தார். அவர் உயிரிழப்பதற்கு முன்பு தனது உடலை தான் கட்டிய திருமண மண்டபத்தில் வைத்து எடுத்து செல்ல வேண்டும் என கூறியதாக தெரிகிறது. இதனை தந்தையின் இறுதி காரியத்துக்காக வந்த சீதாராமனிடம் கூறிய போது அவரும் ஏற்றுக்கொண்டு இறுதி சடங்கில் பங்கேற்றுள்ளார். பின்னர் வீட்டில் இருந்து கணேசனின் உடலை பிரேதம் ஏற்றும் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு மண்டபம் முன்பு வந்தபோது சீதாராமன் மண்டபத்தை பூட்டி வைத்துக் கொண்டு பிரேதத்தை உள்ளே அனுமதிக்கவில்லை. இதையடுத்து மயிலாடுதுறை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக சீதாராமனிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். முடிவில் சீதாராமன் ஏற்றுக்கொண்டதை அடுத்து கணேசனின் உடல் திருமண மண்டபத்தின் வளாகத்தில் அரை மணி நேரம் வைக்கப்பட்டு அதன் பின்னர் தகனத்துக்காக கொண்டு செல்லப்பட்டது. திருமண மண்டபத்தின் வாசலில் பிரேதம் வைக்கப்பட்ட சம்பவத்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது.